ஹலோ மக்களே! இன்றைக்கி ஒரு சத்தான தோசையும், அதுக்கு ஒரு செம்ம சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் செய்ய போகிறோம். வேர்க்கடலை சட்னியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நவதானிய தோசை செஞ்சிடலாம். 2 கப் நவதானியம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பேக்கெட்லேயே உங்களுக்கு நவதானியம் கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா, எல்லா தானியத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 2 கப் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கலர் பட்டாணி, 2 கலர் கொண்டக்கடலை, காராமணிலையுமே 2 கலர், மொச்சக்கொட்டை, ராஜ்மா, கூடவே வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதுக்கு 2 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதை காலையில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச நவதானியத்தை முதல்ல மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா மைய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்மளுடைய அரிசி உளுந்தை சேர்த்துக்கணும். இந்த நவதானிய இட்லி தோசை மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்லா அரைஞ்சிருக்கும். மிக்சர் ஜாரில் அரைக்க வேண்டாம். இதை நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு ஓவர் நைட் புளிக்க விட்டுடுங்க. ஏன்னா காலையில் அரைச்சிங்கன்னா நீங்கள் நைட்டு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டில் அரைக்கிறீங்கன்னா நீங்கள் காலையில் தான் ஊற்ற முடியும். இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற்றுறப்பயே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த நவதானிய தோசை. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுடைய தானிய தோசை எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கிறிஸ்பியாகவுமே வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நவதானிய தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப் தானியத்துக்கு 2 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி செஞ்சிடலாம். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் நீங்கள் வறுத்திங்கன்னா கலர் மாறிடும். உங்களுடைய கடலைப்பருப்பு கரெக்டாக வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு கிண்ணம் நிறைய நான் வேர்க்கடலை, தோலோடு இருக்க பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா இப்போ சேர்க்கக்கூடாது. நான் தோலோடு இருக்க பச்சை வேர்க்கடலையை வறுத்துருக்கேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வறுத்து செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை, கடலைப்பருப்பு 2மே நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா நல்லாவே காரமாக இருக்குன்றதுனால 2 காரம் கரெக்டாக இருக்கும்னு நான் சேர்த்துருக்கேன். உங்களோட பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்குன்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்க்க தேவையில்ல. ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது வதங்கணும். அந்த சூட்லேயே நம்மளுடைய கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலையுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக புளி, ஒரு 4 பல் பூண்டு, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணியில் இதை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்தா நம்மளுடைய கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னியை நவதானிய தோசை இல்லைனா சாதா தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.